முருகாச்சரணம். இந்த ஆன்மீக பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி இந்த மாதம் எந்த அன்னைக்கு வருது, திதி நேரம் எவ்வளோ நாள் இருக்குது, இந்த சித்திரை மாத பஞ்சமி அன்னைக்கு நம்ம நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கூட நடத்தி காட்டுற அந்த ஒரு சக்தி அந்த வராகி அம்மனுக்கு இருக்குது. அந்த சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமியில் நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும், நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தை தான் நம்ம இன்னைக்கு ஆன்மீக தகவலாக பார்க்க போகிறோம். அதனால் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த மாதம் சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி மே 6ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருகின்றது. திதி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 6:38க்கு ஆரம்பிச்சு மே 7ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் 8:22 வரை இந்த பஞ்சமி திதி இருக்கின்றது. ஸோ முழு நேரம் பஞ்சமி திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு தான் இருக்குது. காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜை செய்யணும் அப்படின்னு வழக்கம் இருக்கிறவங்க வியாழக்கிழமை காலையில் பூஜை பண்ணுங்க. அதாவது இரவு நேரத்தில் வராகி அம்மனை வணங்குபவர்கள் புதன்கிழமை அன்னைக்கு பூஜை பண்ணலாம். வாங்க இப்போ அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு இனிமேல் இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளியிலவே வர முடியாது, நடக்கவே நடக்காது அப்படின்னு முடிவு செஞ்சு ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய சக்தி தான் வராகி அன்னை. இனிமேல் என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னால் சிரிக்கவே முடியாது, இனிமேல் என்னால் கடன் இல்லாமல் வாழவே முடியாது, இப்படி உங்களால் இனிமேல் செய்ய முடியாத விஷயத்தை செய்து காட்டக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரமும் ஒரு மந்திரமும் தான் இந்த ஆன்மீகத்தில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு காலையில் ஆரம்பிக்கிற இந்த பஞ்சமி திதி வியாழக்கிழமை அன்னைக்கு முடிவடைகின்றது காலையில் 8:21 மணிக்கு. ஸோ நம்ம இந்த பரிகாரத்தை புதன்கிழமை அன்னைக்கு நம்ம மாலை நேரத்திலையும் செய்யலாம், அல்லது வியாழக்கிழமை அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் நம்ம செய்யலாம். ஸோ இந்த வராகி வழிபாடு செய்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரம் தான். இரவு நேரம் முடியாதவங்க, புதன்கிழமை இரவு நேரம் என்னால் செய்ய முடியல, நான் ஆஃபீஸ் இருக்குன்னு சொல்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரமான வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யலாம். அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். அதுக்கு உங்கள் வீட்டில் வராகி அம்மனுடைய திருவுருவப்படம் அல்லது சிலை இருந்தாலும் சரி, இல்லை எங்ககிட்ட எதுவுமே இல்லைங்க அப்படின்னாலும் சரி, சிலை இருக்கிறவங்க நீங்கள் அந்த அன்னைக்கு 3 அபிஷேகங்கள் செஞ்சுக்கோங்க. மஞ்சள், சந்தனம், பால், இது மாதிரி 3 அபிஷேகங்கள் செஞ்சுக்கோங்க, அல்லது தேன், இந்த 3 அபிஷேகங்கள் நீங்கள் செஞ்சுக்கலாம். திருவுருவப்படத்திற்கு மஞ்சள், சந்தன, குங்குமம் போட்டு எல்லாம் வச்சுட்டு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட எது கிடைக்குதோ, மல்லி, முல்லை எது வேணாலும் நீங்கள் கிடைச்சாலும் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள். இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறவங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. வெற்றி இல்லைன்னே சொல்ல முடியாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஜாதிக்காய் வேணும், 3 லவங்கப்பட்டை, 3 பச்சை கற்பூரம், அந்த சின்ன சின்னதாக வில்லைகளாக இருக்கும், அந்த மாதிரி 3 எடுத்துக்கணும் எல்லாமே. இதை ஒரு சின்ன கிணத்துல நீங்கள் 3த்தையும் போட்டு வச்சுட்டு உங்களுடைய பூஜை அறையில் பஞ்சமி திதி நேரம் ஆரம்பித்த உடனே வராகி அம்மனுடைய அந்த படத்துக்கு முன்னாடியோ அல்லது சிலைக்கு முன்னாடியோ அந்த கிண்ணத்தை வச்சுருங்க. வராகி அன்னைக்கு நீங்கள் விளக்கேற்றி வச்சுருங்க. சந்தன குங்குமம்லாம் அந்த ஃபோட்டோக்கு வச்சுட்டு நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு செவ்வரளி பூக்களால் நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க, அல்லது மல்லி, முல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அந்த அம்மனுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தாம்பாளத்தட்டில் 11 அல்லது 21 எண்ணிக்கையில் நீங்கள் விரலி மஞ்சளை சுற்றி வச்சுருங்க. அந்த விரலி மஞ்சளுக்கு நடுவில் நீங்கள் 5 முக தீபம், இந்த வராகி அம்மனுக்குரிய 5 முக தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சுருங்க. நீங்கள் தேங்காய் தீபம் ஏற்றுபவராக இருந்தால் தயவு செஞ்சு கோவிலில் போய் ஏற்றுங்க. வீட்டில் தேங்காய் தீபம் ஏற்ற வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நல்லெண்ணெய் தீபத்திலே ஏற்றுங்க விளக்கு. அதை ஏற்றி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதாவது எங்ககிட்ட ஃபோட்டோ இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த 5 முக தீபத்தையே நீங்கள் ஏற்றி வச்சு, அல்லது ஒரே ஒரு அகல் தீபத்தில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுருங்க. அந்த தீபச்சுடரில் வராகி அம்மன் கண்டிப்பாக அமர்ந்து கொள்வாள். அந்த ஜாதிக்காயை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சமி திதி ஆரம்பித்து முடித்த உடனே, இது நான் சொல்கிறது இரவு நேரத்தில் பண்ணணும். காலையிலே பூஜை ரூமில் இந்த ஜாதிக்காய், பச்சைக்கற்பூரம், லவங்கம் இது எல்லாத்தையும் நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு
அன்றைக்கி காலையிலேருந்து நீங்கள் இருந்துக்கலாம். பூஜை முடித்த உடனே நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி சாயங்கால நேரத்தில் 6:30 மணிக்கு மேலே அந்த அம்மனுக்கு போயிட்டு நீங்கள் வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது அதாவது சர்க்கரை வள்ளி கிழங்கு அல்லது மாதுளம்பழம் தேன் விட்டு மாதுளம்பழத்தை உரிச்சிட்டு தேன் விட்டு கலந்து ஒரு சின்ன கிணத்துல வச்சுருங்க. இந்த நைவேத்தியம் போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஜாதிக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் லவங்கத்தையும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் வந்து 108 தடவை சொல்லணும். இந்த சூட்சும பரிகாரமே இதுதான். இந்த வராகியினுடைய காரிய சித்தி மந்திரம் இது. இப்போ நான் சொல்ல போகிறது, இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும்போது நடக்காத நல்ல காரியங்கள் கூட நடந்துவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த ஜாதிக்காயையும் பச்சை கற்பூரத்தையும் லவங்கத்தையும் நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து 108 தடவை உச்சரிக்கும் போது உச்சரித்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த ஜாதிக்காயை கொண்டு போயிட்டோம், அந்த ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் லவங்கம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அப்படியே பணப்பெட்டியில் வச்சோம் அப்படின்னா வீண் விரயங்கள் செலவு குறையும், கடன் சுமை குறையும், வருமானம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். வருமானம் தானாக படிப்படியாக உயர துவங்குங்க. இந்த 3த்துலேயும் நம்ம 3 வச்சுருக்கோம் இல்லையா, அது 3த்துலேயும் ஒன்று எடுத்து வச்சுருங்க. அந்த ஒரே ஒரு ஜாதிக்காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமான வேலைகளுக்காக நீங்கள் வெளியே செல்லும்போது அந்த ஜாதிக்காயை வந்து கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் வந்து தண்ணியோ இல்லை பன்னீர்லேயோ நீங்கள் நனைச்சிட்டு கீழே சுரசுரப்பான தரையில் வச்சு குழச்சிங்க அப்படின்னா, அதாவது சுரஞ்சிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கொஞ்சம் அதாவது திலகம் மாதிரி வரும். அந்த திலகத்தை எடுத்து நீங்கள் நெற்றியில் வச்சுக்கோங்க. வராகியை நினச்சி நீங்கள் வந்து மேற்கொள்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். அந்த ஒரு ஜாதிக்காய் பல நாட்களுக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும். இந்த லவங்கத்தையும் இந்த பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லையோ அல்லது பேக்லையோ நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுடைய பர்ஸ்லையும் பேக்லையும் எப்போவுமே பணம் நடமாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நீங்கள் 3 மாத காலத்துக்கு மேலே கூட நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். எந்த தவறும் கிடையாது. ஒரு ஜிப்லா கவர் போட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. பீரோவில் வச்ச அந்த ஜாதிக்காய்க்கு வந்து 1 வருடம் பவர் இருக்குங்க. அந்த 1 வருடத்திற்கு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நீங்கள் எப்பவும் பூஜை பண்ணும்போது செவ்வாய் வெள்ளியில் வந்து நீங்கள் சாம்பிராணி தூபதீப ஆராதனை மட்டும் காட்டுங்க. அது போதும். இந்த எளிமையான சூட்சும பரிகாரத்தில் நம்பிக்கை இருக்கிறவங்க இதை பின்பற்றி சொல்லுங்கள். இப்போ நான் அந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை சொல்லி வராகி உங்களோட துணை நிற்பாள் அப்படிங்கிற நல்ல தகவலை நான் சொல்லிக்கிறேன். வாங்க இப்போ அது என்ன மந்திரம் அப்படின்றத பற்றி பார்க்க. இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து ஜாதிக்காயையும் லவங்கத்தையும் பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு சொல்லணும். ஓம் ஐம் க்ளௌம் அதிசய காரிய சித்திதாயை நமஹா. இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வருமானம் வந்தபடியே இருக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட வாராகி அன்னை என்றென்றும் உங்களோடு துணை நிற்பாள் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.